பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த லெந்து நாட்களிலும் தேவன் நமக்கு அநேக காரியங்களை செய்வதற்காக வருடந்தோறும் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை தருகிறார். நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே மீண்டும் ஒரு லெந்து நாளை நமக்கு காண செய்தார். தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது. அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த லெந்து நாளில்தான் என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் விசேஷமாக கொண்டாட வேண்டுமா என்றெல்லாம் அநேகருக்கு அநேக கேள்விகள் உண்டு. வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாட்களை விசேஷித்து கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்து கொள்கிறான். ஸோ நாம் விசேஷித்து கொள்வது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை நாம் பிறரை கண்டனம் பண்ணுவது, நியாயந்திருப்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆரோக்கியமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று படித்தால் இந்த 40 நாட்கள் பேராசீர்வாதமான நாட்களாக மாறிப்போகும். எனவே இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 40 நாட்கள் அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம். தேவ பக்திக்கு ஏதுவாக நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணால் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 40 டேஸ் ஒரு ஆசீர்வாதமாக மாறிப்போகும். இந்த 40 நாள்லேயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல வேதத்தை படித்தபோது வேதத்தில் கிட்டத்தட்ட 9-40 நாட்கள் இருக்கிறது. நான் அதை விரைவாக உங்களுக்கு அங்கே என்ன நடந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒரு 40 நாட்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 7:12 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அங்கே என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், நோவாவினுடைய வெள்ளம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7:12 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஸோ 40 நாட்கள் மழை பெய்தது. ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் அழிந்து போனார்கள். நோவா காக்கப்பட்டான். நோவா காக்கப்பட்டதுக்கு காரணங்களில் பல உண்டு. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது 8ஆம் வசனத்தில், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை என்றால் பேரன்பு. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஸோ இந்த 40 நாட்களிலே உங்கள் மைண்ட் செட்டு நீங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதிலே செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுநாதருடைய சிலுவை நாம் பாவி என்ற இடத்திலிருந்து அது நகரப்பட்டு நீதிமான் என்ற ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறது. இதை இந்த 40 நாட்கள் நீங்கள் அறிய வேண்டும். குறிப்பாக ரோமர் புஸ்தகத்தை எடுத்து நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற இங்கே சத்தியத்தை இந்த நாட்களில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. ஏன் நீதியை பற்றி படிக்கணும் அப்படின்னா, அதில் தான் ஒரு சீக்கிரட்டே இருக்குது. நோவா நீதிமான் அப்படின்னா அங்கே நீதியின் பாதையிலே பார்த்தீங்கன்னா ஜீவன் உண்டு, அங்கே மரணம் கிடையாது. நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த 40 நாட்களும் நீங்கள் ஜீவனை கண்டடையக்கூடிய வழியாக அது மாறி போகும்.
திரும்ப திரும்ப உங்கள் மனசில் நான் நீதிமான், கிருபை பெற்றவன் என்கிற ஒரு சத்தியம் உங்களுக்கு அதிகமாக நினைப்புக்கு வரணும். வேதத்தில் இதை குறித்தெல்லாம் எங்கே எழுதியிருக்குன்னு நீங்கள் படிக்கணும். நோவாவை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 54:8 ஒரு அழகான வசனம் இருக்குது. ஆண்டவருடைய ஹார்ட் அங்கே புரிஞ்சுக்கிடும். நீங்கள் வெறுமனே ஆதியாமத்தோடு நின்னீங்கன்னா ஏதோ ஆண்டவர் அழிச்சு விட்டார் அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அப்படி கிடையாது. ஆண்டவருடைய இருதயம் அன்புக்காக இயங்குகிறது. இங்கே ஏசாயா புக்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அங்கே என்ன எழுதுகிறார் அப்படின்னா, ஏசாயா 54:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். எப்போதுமே தேவனுடைய இருதயத்தை நாம் அறிய வேண்டும். அடுத்த வசனத்தில் பாருங்கள், இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலையில் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அது உச்சகட்டத்தில் 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. 40 நாளும் நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை திங்க் பண்ணுங்கள். அவருடைய பேரன்பு, அவர் நம்ம மேலே வச்ச ஒரு உடன்படிக்கை, அதில் இருக்கிற அந்த கிரேஸ், அது மழை விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் அது விலகி போகிறதில்லை. ஒரு பயங்கரமான ஒரு காரியம். எனவே இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவர் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நம்மோடு ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. அதுக்காக தான் இந்த 40 நாள் நமக்கு ரொம்ப முக்கியம். சிலுவையில் அவர் சிந்திய இரத்தமும் அவர் 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 கொடுத்த அந்த பாடியில் அடித்த அடிகளும் நமக்கு திரும்பவும் தேவனோடு கனெக்டட் ஆக்கியிருக்கு. நம்முடைய ஆவியை அது உயிர்ப்பிச்சிருக்கு. மறந்துடவே கூடாது. முதல் ஆதாம் மிஸ் ஆனதை 2வது ஆதாமாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஏற்கனவே முடித்து இருக்கிறாருங்கிற செய்தியை நாம் அறிவதற்கு 40 நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். 2வது ஒரு 40 நாள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:3. சுகந்த வர்க்கமிட்ட 40 நாள் செல்லும், அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். அவர்கள் யாக்கோபை சுகந்த வர்க்கமிட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. இந்த யாக்கோபை பற்றி நாம் படிக்கும்போது அவனுடைய முழு வாழ்க்கையை நாம் பார்த்தால், ஒரு பெண்ணுக்காகவே வேதம் ஓசியாவில் அழகாக சொல்லும், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் என்று கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த சப்ஜெக்ட் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சமுதாயத்திலே இழிவாக கருதப்பட்டவர்களை ஆண்டவர் இன்றும் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அந்த யாக்கோபு மனம் திரும்பும் வரை அவர் காத்திருக்கிறார். பெண்களுக்காகவே 14 ஆண்டுகள் அவன் நாட்களை செலவழித்து விட்டான். மீண்டும் பணத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு காலகட்டத்தில் அவன் தனித்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே என்று வந்தபோது ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இன்றும் இஸ்ரவேல் நாடு இருக்கிறது. அதை ஒன்றும் யாரும் செய்ய முடியவில்லை. நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினது மாத்திரமல்ல, முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறி போனார். பிரியமானவர்களே, இந்த 40 நாட்களும் நீங்கள் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிறவரை நேசிக்கிற ஒரு நாட்களாக அதை மாற்றி பாருங்கள். 40 days நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே நடக்க பயிலுங்கள். எப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் நீங்கள் உங்களை பிரித்தெடுத்து தனித்து யாக்கோபை போல
40 நாளும் ஆலயத்திலோ அல்லது காம்ப்ளீட் சர்வீஸோ அல்லது உபவாசமோ எதுவோ ஆண்டவரோடு தனித்து இருந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அவர் உங்களை நேசிக்கிறார். அவருக்கு ஒன்று தான் பிரச்சனை, நம்முடைய ஹார்ட்டு ப்ராப்ளம். ஹார்ட்டில் அவர் வேலை பார்க்குறார். நீ என்னை நேசிக்கிறாயான்னு தான் கேட்குறாரு. அந்த நேசத்தை நாம் அறிய வேண்டும். யாக்கோபு ராக்களை நேசித்து கொண்டிருந்தான், பொருட்களை நேசித்து கொண்டிருந்தான், ஆடு மாடை நேசித்து கொண்டிருந்தான். ஆனால் தனித்து தேவனை நேசிக்க தொடங்கின போது அவனுடைய லைஃப் அப்படியே மாறிப்போனது. இன்றும் ஆண்டவர் தம்முடைய அன்பை தேடிக்கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு 40 days நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 34வது வசனம். அங்கே இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்திலே சுற்றினதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 34வது வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வுகிறீர்கள். ஸோ திரும்ப திரும்ப நம்ம நினைவூட்ட வேண்டிய ஒரு காரியம் இங்கே இருக்கிறது. 40 நாளிலே செய்ய வேண்டியதை 40 வருடங்களாக அவர்கள் சுற்ற ஆரம்பித்தார்கள். வாட் இஸ் த ப்ராப்ளம்? அங்கே என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தில் இருக்குது. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். அவங்க திரும்ப திரும்ப ஆண்டவரை நோக்கி முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை பரியாசம் பண்ணினார்கள். இது முடியாது என்று அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த லெந்து நாளில் 40 நாளும் ஃபாஸ்டிங் நீங்கள் இந்த சாப்பிடாமல் இருக்கிறத விட வீணானதை பேசாமல் இருப்பேன்ட்டு ஃபாஸ்டிங் பண்ணுங்க. தேவையில்லாமல் நான் பேச மாட்டேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் அதில் எதை பிரியப்படுறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அவிசுவாசமாக பேசுவதை நிறுத்துங்கள். நிறுத்திவிட்டு தேவனுடைய வார்த்தையும் அவருடைய காரியங்களையும் பேச ஆரம்பிங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த 40 ஆண்டுகளும் மாறிப்போகும். ஸோ 40 days வார்த்தையில் ஃபாஸ்டிங் இருக்க பிரயாசப்படுவோம். அடுத்த ஒரு 40 நாள் உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 9:18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த தங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. இங்கே மோசே அடிக்கடி 2-3 தடவை 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி உபவாசித்து தனித்து இருந்தபடியினாலே அவருக்கு தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்தது, 10 கற்பனைகள் கிடைத்தது, இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைத்தது தேவனிடத்திலிருந்து. லேவியராகமம் என்னாகமத்தில் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து அவர் நேரடியாக ரெவலேஷன் பெற்றுக்கொண்டார். ஸோ இந்த 40 நாட்களும் நீங்கள் வேதத்தை தியானிக்கிறதோடு நிறுத்தாமல் நீங்கள் ரெவலேஷன் பெற்றுக்கொள்ளுகிற நாட்களாக இருப்பதாக. புதிய வெளிப்பாடுகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. மோசேக்கு நிறைய ரெவலேஷன் கிடைச்சிச்சு. அதுதான் நம்ம பைபிளை படிக்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, ரெவலேஷன் பெற்றுக்கொள்ள நாட்களாக அது இருக்க வேண்டும். நீங்கள் டெய்லி 10 அதிகாரம் படித்து காலையில் 10, மத்தியானம் 10, ராத்திரி 10 படிச்சிட்டிங்கன்னா 37 நாளில் நீங்கள் அந்த முழு பைபிளுமே படிச்சிடலாம். 30 அதிகாரம் படிச்சிட்டிங்கன்னா. ஸோ இப்படி 40 நாளில் ஒரு தடவை பைபிளை முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறி கொண்டு வாசிங்க. அல்லது 40 ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு 40 தெரிஞ்ச வசனங்களை எடுத்து தேவனுடைய அன்பின் கண்ணாடி போட்டு அதை ரெவலேஷனில் நீங்கள் படித்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த வேர்ட் ஆஃப் காட் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்த ஒரு 40 நாள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்குது. 1 சாமுவேல் 17 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோலியாத்து சம்பவம். அவனுடைய அந்த சம்பவம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 17, 16. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஸோ கோலியாத் 40 days அங்கே பயமுறுத்தி கொண்டிருந்தான். ஸோ இங்கே நம்ம
என்ன படிக்கிறோம் கற்றுக்கொள்கிறோன்னா ஃபோக்கஸ் ஆன் காட், நாட் யுவர் ப்ராப்ளம். திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் இதை நீங்கள் கொண்டு வரணும். என்னோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், புதிய உடன்படிக்கை இரத்தத்தினால. தாவீதுக்கு அந்த அந்த கான்ஃபிடென்ட் இருந்து, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனோடு ஒரு ஆபிரகாமின் உடன்படிக்கை இருந்துச்சு. அந்த கவனண்ட் ஒரு கூட்டாகும், எனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், லிவிங் காட். அதனால தான் அவன் சொன்னான், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரன். இந்த 40 நாளையும் நீங்கள் அப்படி உங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கோர்ட்டு பிரச்சனையாக இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது சபையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு 40 days நீங்கள் தனித்து தேவனோடு நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோலியாத்து பெருசாக தெரிய மாட்டான், ஜீவனுள்ள தேவன் பெரிதாக தெரியும். ஃபெய்த் ஆன் காட், தேவனோல அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது? ஏன் இதை அசட்டை பண்ணுகிறீர்கள்? அடுத்தாப்புல 6வது படிக்கணும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்கே எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 400 தீர்க்கதரிசிகளை கொண்டவன். ஆனால் ஒரு பெண் சொன்னதினாலே அது பயந்து அவன் வனாந்தரத்திலே ஒரு சூறை செடியிலே படுத்து கொண்டிருந்தான். தேவதூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை திரும்பியும் ஓட வச்சார். சோர்ந்து போந்து நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தியை கேட்கும்போது ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரு. 2 கொரிந்தியர் 4:1-2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை அப்படிங்கிற 4ஆம் அதிகாரம். ஏன் அப்படின்னா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டிருக்கோம், ஆவியானவர் எனக்குள்ளே வேலை பார்க்குறாரு, மகிமையின் மேல் மகிமை அடைவேன். இது ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாய் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. சோர்ந்தே போக முடியாத ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 40 days. பழைய ஏற்பாட்டில் எலியா படுத்து கிடந்தார். அப்போ ஜீவன் வெளிப்படலை, இயேசு கிறிஸ்து வெளியாகலை, ட்ரினிட்டியினுடைய அறிவு யாருக்கும் தெரில. இப்போ எல்லாம் ரிவீல்ட் ஆகிட்டு, நம்மளை நேசிக்கக்கூடிய ஒரு ஃபாதர் இருக்கிறார், எனக்காக ஜீவனையே கொடுக்குற இயேசு கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ள தேவ அன்பை கொடுக்க ஆவியானவர் இருக்கிறார். ஸோ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அவரை நான் விரும்பணும், அவ்வளோதான். அப்போ தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். நீங்கள் அந்த மாதிரி லெவலில் ஆப்ரேட் ஆகிட்டிங்கன்னா உங்களால் சோர்ந்தே போக முடியாது. ஊழியங்களில் யாருக்கும் நன்மை செஞ்சு நீங்கள் சோர்ந்து போக முடியாது. கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கிய நீங்கள் அனலாக இருப்பீர்கள். உங்களை அனலாக மாற்ற சோர்ந்து போகாமல் மீண்டும் தலை நிமிர்ந்து நிமர பண்ணுகிற தேவன். பேரே தான், ஃபாதர் ஒரு நல்ல பாட்டு படிச்சிருப்பார், தலை நிமிர பண்ணுகிற தேவன், தகப்பனே தந்தையே தலை நிமிர பண்ணுகிறவரே. இந்த 40 நாள் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் சோர்வுகளை நீக்க அழைக்கிறார் ஆண்டவர். தூசியை விட்டு உதறி நாம் எழும்ப கடவோம். அடுத்தாப்புல எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிக்கிறோம். எசேக்கியேல் 4:6. நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கிழத்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். இது பழைய ஏற்பாடு, அக்கிரமத்தை சுமக்கணும்லாம் போட்டிருக்கு. நீங்கள் புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவத்தை மாத்திரமல்ல, வியாதியை மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் சுமந்து கொண்டார். எல்லா கண்டங்கள் தேசங்களுடைய பாரத்தையும் அவர் சுமந்து முடிச்சிட்டார். இட் இஸ் ஃபினிஷ்ட். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய தேசத்தில் இன்னும் ஆண்டவரை குறித்து தான் ஒரு வெளிச்சம் உண்டாகும்படி நாம் பேச வேண்டிய நாட்கள், இது செயலாற்ற வேண்டிய நாட்கள். எனவே இந்த 40 நாளும் வியாதியுள்ளவர்களை சந்திக்க நாம் முற்படுவோம். வட இந்திய மிஷினரிகளுக்காக காணிக்கை சேகரிப்பதிலே சோர்ந்து போயிருந்தால் நீங்கள் அதை தீவிரப்படுங்க. மிஷினரிகளுக்கு ஃபோனில் பேசி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. 40 நாளும் எந்த மிஷினரி இயக்கத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த மிஷினரி இயக்கங்களுடைய பெயர்களுக்கு சொல்லி ஜபிக்கிறது நல்லது. ஆனால் அதை விட
அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம். இப்படி நம்முடைய மிஷினரிகளை ரெஃப்ரெஷ் ஆக்க 40 நாட்களை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஒய் நாட்? 40 நாட்களும் எனக்கு அப்படிலாம் இல்லை, யாரையும் தெரியாதுன்னா உங்கள் பக்கத்தில் உள்ள ஏழைகள், உதவியற்றோர், அனாதைகள், கஷ்டப்படுற பிள்ளைகள், அந்த மாதிரி விடுதிகளுக்கு சென்று அவர்களை விசிட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்கள பார்த்து பேசுகிறது, சிரிக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும்படி ஆவியானவர் உங்களை நினைவுபடுத்துகிற ஒரு 40 நாட்கள். இதை நீங்கள் 40 நாள் செய்யும்போது கண்டினியூஸாக உங்கள் லைஃப்பில் அது கரெக்டாகிடும். ஸோ இந்த லெந்து நாட்கள் உண்மையிலே துளிர்விடும் காலங்களாக மாறி போகும். புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவும் 40 நாட்களும் 4ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மேலே இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. பிதா பயங்கரமாக அதில் பேசுகிற ஒரு சத்தம். உடனே 4:1 அப்பொழுது அப்படின்னு இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இதில் கண்டுபிடிக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் அவருக்கு பிரியமானவர்கள். இது நமக்கு நிறைய நேரம் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் நம்மளை நேசிக்கவே இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் முங்கி போய் கிடக்கும். இந்த 40 டேஸில் தேவனுடைய சத்தம் கேட்குற பழக்கம் வரட்டும். எவ்வளோ பெரிய சோதனையாக இருந்தாலும் ஆவியானவர் உங்களை இந்த மாதிரி இந்த 40 டேஸ் உங்களை நடத்துகிறாருன்னு நீங்கள் அறியுங்க. நீங்கள் அவருடைய செல்ல குமாரன். அதை நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் கண்ணு தான் திறக்கப்படணும். பவுல் அப்படி தான் எழுதுகிறார், பிரகாசம் உள்ள கண்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். 1 யோவான் 3:1 யோவான் சொல்லுவார், பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஸோ நாம் தேவனுடைய பிள்ளை, நான் அவரை மாதிரியே இருக்கிறேன், அவருடைய ப்ரெசன்ஸ்லேயே இருக்கேன், அவருடைய ஆவி என்னுடைய ஆவியில் இருக்குது, கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரே ஆவியாக இருக்கிறான். ஸோ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, என் ஆத்துமாவில் கிறிஸ்து இருக்கிறாரு, என் சரீரம் தேவன் தங்குற ட்ரினிட்டியே எனக்குள்ளே இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 40 நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். மறந்துடவே கூடாது. 9வது நம்ம படிக்கிறோம், உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் 40 நாட்களும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்போஸ்தலர் 1:3, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளிலும் அப்போஸ்தலருடைய தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களில் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோடு இருக்கிறவராக. ஏன் இந்த 40 நாள்லாம்? இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நம்ம ஜீவிக்கிற ஆண்டவர் பிதாவானவர், லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன். நம்ம விசுவாசிக்கிற கிறிஸ்து, லிவிங் கிரைஸ்ட். அது அவர் ஜீவிக்கிற கிறிஸ்துவானவர். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் லிவிங் ஸ்பிரிட், ஜீவனுள்ள ஆவியானவர் அவர். ஸோ நம்ம போகிற சபை அது ஜீவனுள்ள சபை. நாம் உயிரோடு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 40 நாளும் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறது மாத்திரமல்ல, அந்த அதிகாரம் முழுதும் படித்து நீங்கள் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தேன்னா லைவ்லே இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினது மாத்திரமல்ல, நமக்குள்ளே அவர் என்றென்றும் வாசம் பண்ணி இந்த சரீரம், இந்த மனது மறுரூபம் அடையும்படி அவர் நமக்குள்ளே ஒர்க் பண்ணுறார். ஸோ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் அவர் சிலுவைக்கு வந்தார். சிலுவை கிளைமாக்ஸ் கிடையாது, உயிர்த்தெழுதல் தான் கிளைமாக்ஸ். உயிர்த்தெழுதலும் கிளைமாக்ஸ் கிடையாது, அவர் பரமேறினது தான் கிளைமாக்ஸ். பரமேறினதும் கிளைமாக்ஸ் கிடையாது, பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்குள்ள ஆவியானவர் அனுப்புனது தான் பயங்கர உச்சகட்டம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இப்போ திருத்துவ தேவன் வாசம் பண்ணுகிறார். அதை உண்டாக்குறதுக்கு தான் அவர் வந்தார். நான் ஜீவனை உண்டாக்க வந்தேன் என்றார். அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன்னார். நீங்கள் உங்கள் லைஃப்பில் திரும்ப 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 இந்த ஜீவனை பேச அழைக்கப்படுறீங்க. ஜீவன் எப்போ உண்டாகும் அப்படின்னா, நீங்கள் இந்த லவ்வில் ஆப்ரேட் ஆகும்போது. 3:16 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் அதை வாசித்திருந்தேன் எனக்கு ஃபைனலாக.
1 யோவான் 3:16 மறக்கவே செய்யாங்க. யோவான் 3:16 நமக்கு நல்லா தெரியும். அதே போல் 1 யோவான் 3:16 14ஆம் வசனத்தில் இருக்குது, நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். 16ஆம் வசனம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதுன்னு அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த கல்வாரி அன்புக்குள்ளே நீங்கள் வர வர உங்களுக்குள்ளே ஜீவன் ஆப்ரேட் ஆகிரும். ஜீவன் ஆப்ரேட் ஆகும்போது மரணத்தை விழுங்கிடும். இதுதான் பைபிள் சத்தியம். மரணம்னு சொல்லும்போது பற்றாக்குறை, வியாதி, பலவீனம், எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அந்த ஜீவன் வரும்போது விழுங்கிடும். ஸோ நீங்கள் தேவனுடைய அன்பிலே ஆளப்படுவதற்கு இந்த 40 டேஸை பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப நேசிக்கப்பட முடியாதவரை நேசிக்கிறோம். சிலுவையில் அப்படி தான் நடந்துச்சு. நேசிக்கப்பட முடியாதவரை அவர் கட்டி பிடித்து கொண்டார், மன்னித்தார். இந்த லவ்வை நீங்கள் டியூன் பண்ணும்போது அந்த உயிரடைகிறது நம்ம ஆவி. நீங்கள் ஆவியில் நடத்தப்பட்டு தேவனுடைய அன்பிலே மூழ்கி போவீர்கள். ஸோ ஆவியானவர் தேவ அன்பை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றுகிறார். உங்கள் கண்ணு திறக்கப்படணும். அதுதான் 40 டேஸ். பிரகாசமுள்ள மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு உண்டாகட்டும். இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த வசன குறிப்புகளை பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த எடக்கு பண்ணிட்டு அற்பமாக என்னதாங்க இந்த 40 டேஸுக்கு. ஸோ வேதத்தில் ஒழுக்கமாக உட்காந்து தேவன் இவ்வளோ தூரம் என்னை நேசிக்கிறாரா, சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி, இந்த லவ்வை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 40 டேஸ். அது உங்களுக்குள்ள ஜீவனை உண்டாக்கிறோம். அந்த ஜீவன் மரணத்தை விழுங்கும். அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். மரணமும் ஜீவனும் உங்கள் நாக்கில் தான் இருக்குது. அவன் ஹார்ட்டு சரியாகும்போது நாக்கில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகும். ஜீவனை பேசினா ஜீவன் உண்டாகும். பிரியமானவர்களே, நீங்கள் ஜீவனை பேசுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துல நீங்கள் வாழ்கிறீங்களோ அங்கே ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்ற ஆண்டவர் உங்களை விரும்புகிறார். இந்த லெந்து நாட்களிலே உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் தான் உங்கள் மனசை திருப்பணும். அதான் மனம் திரும்புதல். நீங்கள் தான் ரிப்பண்ட் ஆகணும். உங்கள் மைண்டு ரினுவல் ஆகி உங்கள் ஆவியில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும். அந்த ஆவியில் தேவ ஆவியானவர் தேவ அன்பை ஊற்றுவதற்கு அவர் ரெடியாக இருக்கார். ஆனால் உங்கள் விருப்பம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக கிடந்தான். அவர் வந்து கேட்டார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அது ரொம்ப முக்கியம். உங்கள் விருப்பம் வரும்போது ஆண்டவர் ஆக்டிவேஷனுக்கு வருவார். பேதுரு பின்மாட்டத்தில் போயிட்டார், திரும்பியும் மீன் பிடிக்க போயிட்டார். ஆனால் தேவன் அவர்கிட்ட தேடி வந்தார். ஏசு, டூ யூ லவ் மீ பீட்டர் அப்படின்னாரு. ஸோ திருத்துவம் கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான், நீ என்னை நேசிக்கிறாயா. அந்த லவ் ஆப்ரேட் ஆகிட்டுனா ஜீவன் ஆப்ரேட் ஆகிடும். நீ பார்த்தீங்கன்னா பேதுரு ஆப்ரேட்டுக்கு வந்தார். அப்போஸ்தலர் 2 பெரிய ரிவைவல் உண்டாயிட்டு. ஸோ எழுப்புதலை நாம் பேசுகிறோம். உங்கள் ஹார்ட்டில் டிவைன் லவ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தலையை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஜூமில், இந்த யூடியூப்பில், இந்த டிவியில் கேட்குற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே ஆண்டவரே, அறிவு கட்டாத அந்த கிறிஸ்துவின் அன்பினாலே, அந்த அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத அன்பினாலே தேவனுடைய சகல சத்துவத்தாலும் இவர்கள் நிரப்பப்படத்தக்கதாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 40 டேஸையும் புரோஜனம் உள்ளதாய் மாற்றிக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.